ஹாய் காய்ஸ், இது நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ண சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் இப்போ தான் ரீசெண்டாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆன்லைன்லேயே பண்ணலாம் guys, ரொம்ப சிம்பிள் தான். இது பாஸ்போர்ட் சேவான்னு இருக்குது. இது பாஸ்போர்ட் சேவா நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா லைக் உங்களோட இது போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து அந்த போர்ட்டலில் போய்ட்டு இது ஃபஸ்ட்டு இது லாகின் இது க்ரெடென்ஷியல்ஸ் வேணும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் இது லாகின் இப்போ இந்த ஸ்டெப்பில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நீங்கள் வந்து லைக் உள்ளே போய்ட்டு அப்புறம் வந்து இது ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் நீங்கள் இது புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து இது அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட்ன்றது நீங்கள் லைக் அந்த பாஸ்போர்ட் சேவ் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போயிட்டு வந்து நீங்கள் அப்புறம் வந்து இந்த இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த இது அப்பாயின்மெண்ட் வாங்குறது. நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறது எப்படின்னா ஆன்லைனில் தான் வாங்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த இது சேவால் லாகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இப்போது இது ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் இருக்கும், நீங்கள் போய் லைக் நீங்கள் அதை இது கிளிக் பண்ணணும். இது ஃப்ரெஷ் அப்ளைன்னு சொல்லிட்டு இது கிளிக் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அப்புறம் அதிலே வந்து உங்களுக்கு எத்தனை பேஜஸ் இருக்கும். அது 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்மல், தக்கல்னு இருக்குது. இது நார்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், லைக் ஒரு 1 வீக் கிட்ட ஆகும். இப்போ இது தக்கல்ன்றது லைக் மேக்ஸிமம் சீக்கிரமாக கிடச்சிடும். இது 1 டே இது 2 டேஸ்க்கு கிடச்சிடும் உங்களுக்கு. மேக்ஸிமம் சரியாக தெரியல, பட் 1 டே கூட வரலாம் உங்களுக்கு. இது வந்து தக்கல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 3500. இப்போது நார்மல் அப்ளை பண்ணிங்கன்னா வெறும் 1500. இப்போது ஸ்டெப் 1 வந்து ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் அந்த பாஸ்போர்ட் சேவாவில். நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வந்து இது எத்தனை பேருக்குன்னா நீங்களே அப்ளை பண்ணலாம். இது அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் அது உள்ளே போய்ட்டு இது ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். ஸோ அதில் வந்து உங்களோட இதில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் அதெல்லாம் ஃபில் பண்ணணும். அப்புறம் வந்து இது ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன வேணும்னா உங்களோட இது ஆதார் கார்டு 10th மார்க் லிஸ்ட் வந்து இது ஒரிஜினல் கண்டிப்பாக வேணும். நீங்கள் இருக்கிற அட்ரஸும் ஆதார் கார்டு அட்ரஸும் சேமாக இருக்க பார்த்தோம்னா மெயினாக தான். அப்புறம் வந்து அதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது எக்ஸ்ட்ரா வந்து பேன் கார்டு கேட்கும், அப்புறம் இது ஓட்டர் ஐடி கேட்கும். சும்மா நீங்கள் இருந்தால் போட்டு விடுங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அது இல்லைனாலும் மேக்ஸிமம் ப்ராப்ளம் கிடையாது. மெயினாக ஆதாரம் இது 10th மார்க் லிஸ்ட் வேணும். அப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் எந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்டு நீங்கள் வாங்கின அப்பாயின்மெண்ட் இது ஸ்லாட் இருக்கும். லைக் நீங்கள் எப்படி புக் பண்ணுறீங்க ஸ்லாட், அப்படி எந்த டைம் அப்பாயின்மெண்ட் இருக்குது, என்ன டேட்டில் அப்பாயின்மெண்ட் இருக்குது பார்த்துட்டு அது அப்பாயின்மெண்ட் இது பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. இல்லைனா ஃபோனில் கூட மெசேஜ் காமிக்கலாம், பட் நீங்கள் ஒரு இது பிரிண்ட் அவுட் வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் அப்ளை பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் அபோ இது புக் பண்ணி பாஸ்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் அப்ளை பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் அபோ இது புக் பண்ணிட்டு இருந்தேன். புக் பண்ணிவிட்டு இது புக் பண்ண டேட்லேருந்து 4 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சது அப்பாயின்மெண்ட்டு. ஸோ அப்பாயின்மெண்ட் சென்டருக்கு போனேன். எனக்கு வந்து இது 12 o'clock அப்பாயின்மெண்ட்டு. இது 11:45க்கு அங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் இது 11:45க்கு போனேன். போயிட்டு உள்ளே போனேன். ஃபஸ்ட் லைக் அந்த அப்போ இது அப்பாயின்மெண்ட் காமிச்சேன். அது பிஓபிஎஸ்கேன்னு. பிஓபிஎஸ்கேனா போஸ்ட் ஆஃபீஸ் இது பாஸ்போர்ட் சேவா கேந்திரா தான் பாரிஸ் அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்கும், லைக் அந்த ரோட்டில். இது ராஜாஜி சாலையில் அந்த நீங்கள் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் போட்டால் வரவங்களுக்கு இது சென்னை உள்ள இருக்குது. அங்கே தான் நான் புக் பண்ணியிருந்தேன் இது பாஸ்போர்ட் இது போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் என்னாச்சு, இது வெயிட் பண்ண சொன்னாங்க. அரௌண்ட் வந்து ஒரு 2 hours கிட்ட வெயிட் பண்ணாங்க. லைக் அந்த இது ப்ரொசீஜர் வந்து 15 minutes தான். இது வெயிட்டிங் டைம் கொஞ்சம் அதிகமாக எனக்கு ஒரு 2 hours கிட்ட நீங்கள் இது வெயிட் பண்ணுற மாதிரி ஆகுது. நாங்கள் இது 2 o'clock கூப்பிட்டாங்க. 2 o'clock போயிட்டு அப்புறம் வந்து நம்ம ஆன்லைனில் ஃபில் பண்ண டீட்டெயில் அவங்களுக்கு வந்து காமிக்குது. ஸோ அதில் என்ன கரெக்ஷன்ஸ் இருந்தால் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்களும் ப்ரூஃப்லாம் கேட்குறாங்க, நீங்கள் காமிக்கணும் ப்ரூஃப்லாம். மெயினாக வந்து ஆதார், அப்புறம் இது 10th மார்க் லிஸ்ட்டு. 10th மார்க் லிஸ்ட்டும் ஆதார் கார்டு மட்டும் ஒரு காப்பி ஒரு இது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க போதும். வேறு ப்ரூஃப்க்கு இது வேறு எதனா தரீங்க, லைக் உங்களோட இது இல்லாமல் ஆதார் கார்டு இல்லாமல் வேறு எதுவும் தரீங்கன்னா அதை வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி வேணும் கண்டிப்பாக. எக்ஸாம்பிள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இது கொடுக்குறீங்கன்னா ஸோ அதோட ஃபோட்டோ காப்பி வேணும். இது ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனாங்க. நீங்கள் எது ப்ரூஃப் பண்ணீங்கன்னா அதோட இது ஒரிஜினல் ஒரு செலெக்ஷன் வேறு ஒன்றும் இல்லை. வந்துட்டு வந்து அந்த திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃபோட்டோ ஜெராக்ஸ் அதை வந்து அவங்க இது வாங்கி வச்சுப்பாங்க. ஆதாரம் இது 10th மார்க் லிஸ்ட்டும் அது மட்டும் ஒரு காப்பி அவங்ககிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணணும், வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் ஃபார்ம் எடுத்து கொடுப்பாங்க. இதுக்கு பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க. அந்த பிரிண்ட் அவுட்டில் நீங்கள் உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு அந்த இது பிரிண்ட் அவுட் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு இது செக் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே அப்படின்னா அதை வந்து சைன் போட சொல்லுவாங்க. சைன் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க எடுத்துப்பாங்க. அதை அவங்க வச்சுப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன். ஸோ அதில் தான் உங்கள்கிட்ட இது ஃபைல் நம்பர் இருக்கும். இந்த ஃபைல் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து அந்த இதுக்கு தேவைப்படும். நீங்கள் அந்த இது ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸை. அப்புறம் வந்து நாளைக்கு மார்னிங் முடிச்சுட்டு நான் இது வீட்டுக்கு வந்துட்டேன். இது 2:15 தான். 2 o'clock போய்ட்டு 2:15 அதான் இது 15 minutes தான் முடிஞ்சிச்சு. அப்புறம் இது வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் வந்து அன்றைக்கி ஈவினிங் எனக்கு கால் பண்ணாங்க. ஈவினிங் வந்து இந்த மாதிரி நாங்கள் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக கால் பண்ணுறோம், இது போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வந்தாங்க. இது வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் இது பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அப்புறம் இது அந்த ப்ரூஃப்லாம் கேட்டாங்க, நீங்கள் என்ன கொடுத்தீங்க அதெல்லாம் காமிக்கணும். அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்டாங்க, காமிச்சேன். அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இது போலீஸ் வெரிஃபிகேஷனு ஓகே சார்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் நாங்கள் இது பண்ண அக்செப்ட் பண்ணிடுறோம், நான் இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து போயிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நான் இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நான் வருவான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணல. ஏன்னா நான் அப்ளை பண்ண நார்மல் தான். ஸோ நார்மல்ன்றது இது டைம் ஆகும், 1 வீக் ஆகும்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை.
அன்றைக்கி ஃபார்ம் போயிட்டு மார்னிங் போயிட்டு ஈவினிங்கே வந்தாங்க இது போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ அது சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. முடிச்சு அன்றைக்கி இது வெரிஃபிகேஷன் முடிச்சு இது அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் ஃபைல் நம்பர் போடணும். அவங்க ஆன்லைனில் அதில் இது ட்ராக் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதில் போட்டிங்கன்னா ஃபைல் நம்பரும் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதை ஒன்று போட்டிங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் காமிக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி காமிக்கிறோம், உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் அஸ் இனிஷியேட்டட்னு காமிக்கும். இப்போ நாங்கள் இந்த போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் இது பெண்டிங்னு வரும். அப்படின்னா அவங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து இங்கே வந்துடுச்சு. அவங்க இன்னும் இது வெரிஃபை பண்ணணும் அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் டன்னு இவர் அதான் வந்து இது அப்ரூவல் ஹஸ் பீன் சென்ட் டு இது பாஸ்போர்ட் தான் இது ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு வரும். அப்படின்னா உங்களோட இது அப்ளிகேஷன் வந்து இது போலீஸ் வந்து இது ஓகேவா இல்லையான்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதை வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இது வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த பிரிண்ட் அவுட்டுக்கு போய்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் வந்து இது பிரிண்ட் எடுப்பாங்க. இது ஃபஸ்ட் டே வந்து அப்பாயின்மெண்ட்டு. ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே போலீஸ் வெரிஃபிகேஷன். ஸோ அடுத்த நாள் ஈவினிங்குள்ளே எனக்கு வந்து என்னாச்சு, ஒரு பாஸ்போர்ட் அப்ரூவ் சொல்லிட்டு அந்த நம்பர் இது ட்ராக் நம்பரே வந்துச்சு. அந்த இது போஸ்ட் ட்ராக் நம்பரே வந்துச்சு எனக்கு. வித்தின் இது 2 டேஸில் வந்து என் கையில் இது பாஸ்போர்ட் கிடச்சிச்சு. இது Feb 13 அப்பாயின்மெண்ட்டு. அப்புறம் வந்து இது Feb 14 வந்து அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து இது சர்டிஃபிகேட் வந்து அவங்க இது சென்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு. இது வந்து 14 இது 15 வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க இருந்துச்சு. அப்புறம் இது 16th ஆஃப்டர்நூன் என் கையில் கிடச்சிச்சு பாஸ்போர்ட்டு. ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் கைஸ். நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், நீங்களே பண்ணலாம் செல்ஃபாக. ரொம்ப இது நாங்கள் கஷ்டம் நல்லா ஈஸியாக வாங்கலாம். ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அந்த போலீஸ் வெரிஃபிகேஷனை. அப்புறம் வந்து ஒவ்வொரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த இது மாறும். பட் ஆனால் உங்களுக்கு சென்னையில் இருக்கீங்கன்னா ஈஸி, உங்களுக்கு சீக்கிரமாக கிடச்சிடும். 4 டேஸில் கிடச்சிடும் பாஸ்போர்ட்டு. நெக்ஸ்ட் கேட்கலாம், இப்போ நீ பாஸ்போர்ட் வாங்கிட்டு எங்கே போக நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நான் எதுக்கு வாங்கலாம், இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகலாம், நெக்ஸ்ட் ப்ளாக் பண்ணலாம், அதுக்காக தான் சொல்லிட்டு வாங்கினேன் பாஸ்போர்ட்டை. ஒரு சின்ன இது இன்ஃபர்மேஷன் வீடியோ தான், லைக் எப்படி அப்ளை பண்ணுற பாஸ்போர்ட் ஈஸியாக அப்ளை பண்ணலாம், அதுக்காக தான் பாஸ்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறதுக்காக தான். எனக்கு ரொம்ப சென்னை ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சூப்பர் செம்மையாக 4 டேஸில் அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டு. சென்னையில் சத்தியமாக ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான். பட் இன்ஃபர்மேஷன் தான், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன்லைனில். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.